லக்ஸரி கார்கள் எல்லாமே இங்க இருக்கு. லேண்ட் க்ரூசர், பென்ஸ் எல்லா கார்களும் இங்க இருக்கு. இந்த லேண்ட் க்ரூசர் எல்லாமே செம்மையா இருக்கு. இந்த லேண்ட் க்ரூசர் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு யாழ்ப்பாணத்துல. இந்த சுசுகி ஸ்விஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் கார், தரமான கண்டிஷன்ல இருக்கு. இதோட விலை, இந்த பென்ஸ் காரோட விலை வந்து இங்கால ஒரு ஜீப் ஒன்று நிற்குது. சும்மா தரமான கெத்தான ஒரு ஜீப் ஒன்று நிற்குது. 50. இது வந்து 2026 தான் ரெஜிஸ்ட்ரேஷன். 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வாகனம். இது வந்து ஒரு ஒயிட் கலர்ல நல்ல கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஓனர் கார் தான். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் ஆனப்பந்தியில் இருக்க HM கார் சேல்ஸ் என்ற வாகன விற்பனை நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பிரம்மாண்டமான பெரிய பெரிய கார்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. லேண்ட் க்ரூசர், பென்ஸ் எக்கச்சக்க கார்கள், எல்லா விதமான கார்கள், ஜீப்புகள் எல்லா வாகனங்களும் விற்பனைக்கு வந்திருக்கு. அது எல்லாமே என்ன விலை கொடுக்குறாங்க, எப்படி இருக்குது என்றதான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எக்கச்சக்க பிரம்மாண்டமான கார்கள் தான் இங்கே தெரிஞ்சு கூடுதலாக இருக்குது. சின்ன கார்களும் இருக்குது, நார்மலான ப்ரைஸில் இருக்க கார்களும் இருக்குது. ஆனால் இங்கே பெரிய கார்கள் கூடுதலாக இருக்குது. லேண்ட் க்ரூசர் இருக்குது, பென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கணக்காக கார்கள் இருக்குது. எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வெசல் இருக்குது, எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முதல் பென்ஸ் கார் உண்டு. இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். என்ன விலையில் இருக்குது, எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது வந்து CAR 3738 என்ற பென்ஸ் கார். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. பென்ஸுண்ட 2016 மாடல். வாவ், செம்மையாக தான் இருக்கு பென்ஸ் கார். இப்படி தான் இருக்குப்பா. இதில் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்குது சன்ரூஃப். இதில் மற்ற நல்ல ஸ்பேஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது கார். பென்ஸ் கார்னா சும்மாவா, ஒரு ஏதாவது வைக்கிறதுக்கான இடங்கள், ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 2016 மாடல் பென்ஸுண்ட. இது ஃபுல் ஆப்ஷன் கார் உண்டு. இது மைலேஜ் வந்து 72,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது. கொம்பன் மெயின்டெனன்ஸோட இருக்குது இந்த கார். செம்மையாக இருக்குது. பென்ஸ் கார் செம்மையாக தானே இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது, செம்ம வடிவாக இருக்குது. உள்ளே நல்லா இருக்குது. பென்ஸ் கார் பிரியர்கள் கன பேர் இருப்பீங்க, வாங்கணும்னு ஆசைப்படுறார்கள் கன பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஓகேவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். வெளியில் செம்ம கிராண்டான ஒரு கார் தான். CAR 3738 என்ற இந்த கார் ஹைப்ரிட் கார். நல்லா இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. ஒரு ஒயிட் கலர் கார் நல்லா இருக்குது. நீங்கள் பென்ஸ் கார் எதுவும் பார்க்குறீங்க, வாங்க போகிறீங்க, தேடுறீங்க ஏண்டா இங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கொள்ளுங்க. இதோட மொத்த ப்ரைஸ் வந்து 1,95,00,000 இவங்க கொடுக்குறாங்களாம். நீங்கள் வந்து கழிச்சு பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ தேவைப்படும் பட்சத்தில் பென்ஸ் கார் வாங்க போகிறன்ற ஆசை இருக்கிறார்கள், கையில் காசு இருக்கிறார்கள், வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 72,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டயர் வளங்கள் எல்லாம் நல்ல நீட்டாக இருக்குது. கம்பெனி மெயின்டெனன்ஸோடு இருக்கிறபடியா நல்ல ஒரு காராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பென்ஸ் கார் யாரும் தேடுறீங்கன்னா வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இதோட டிக்கி ரூம், ஓ மை காட், இன்னும் இவ்வளோ தூரம் போகுது, செம்மையாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல டிக்கி ரூம், செம்மையான ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. முதல் பென்ஸ் கார் ஒன்று ரிவ்யூ ஒன்று செய்கிறபடியாக கொஞ்சம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல ஒரு கார், நல்ல ஒரு நம்பர் 3738 CAR 3738 என்ற கார் பென்ஸுண்ட. ஸோ 1,95,00,000 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க ஏண்டா HM கார் சேல்ஸுக்கு வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கொள்ளுங்க. வெசல் ஒரு ரெட் கலர் கார், RS சென்சிங் என்ற வெசல் கார் ஒன்று நிற்கிது. CAT 4564 என்ற கார். சும்மா ரெட் கலரில் செம்மையாக இருக்குது இந்த கார். ஹைப்ரிட் தான் இந்த காரும். ஓகே, வாவ், செம்மையாக இருக்குப்பா. வாவ், நல்ல கிராண்டான ஒரு கார், செம்மையாக இருக்குது.
ஆட்டோ கியர் தான் கொடுத்துருக்காங்க, புது கார் தானே. செம்மையாக இருக்குது. இது என்னது, கிட்டத்தட்ட 1,22,000 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் கார் தான், நல்லாயிருக்கு. வெசல்ன்ற சியோன் என்ற கார். இது இன்னும் இது ஓகே இங்கே இருக்கேன். செம்மையாக இருக்குது. இன்டீரியர்லாம் உண்மையாக நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் கார் தான், ஸோ பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1,23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் கார், ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. டயர் எல்லாமே 100% நீட்டாக இருக்குது. புது டயர் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு பெரிய டயர், நல்லாயிருக்கு. நைஸ். வாவ், நல்லாயிருக்கு. வாவ், செம்மையாக இருக்குது. டிக் ரூம் செம்மையாக இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கும். நல்ல வளத்தோடு நல்ல நீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் கார் தான். ஸோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, வாங்க போகிறீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து வெசல் கார், உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. ரெட் கலரில் தரமான ஒரு காராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் கார் தான். ஃபர்ஸ்ட் ஓனர் கார் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. 1,23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காரோட விலை வந்து 1,25,00,000 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்து கார் பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்து பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கார், நல்ல நீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் கார் தான். ஸோ நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் கோடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் விலை குறைவான கார், KN 0033 என்ற சுசுக்கின ஸ்விஃப்ட் கார், நல்லாயிருக்கு. இது வந்து 0033 சுசுக்கி ஆட்டோமேட்டிக் கியர் தான். ஆட்டோ கியர் கார். வாவ், காட்டாமல் வாங்கிட்டேன். நல்ல ப்ளூ கலர் எடுத்துருக்கு, செம்மையாக இருக்குது. ஆட்டோ கியர் கார் தான், நல்லாயிருக்கு. ஃபுல் ஆப்ஷன் கார், நல்ல ஒரு தரமான இதில் தான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட மைலேஜ் வந்து 140 தான் ஓடி இருக்குது. இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. வந்து செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சீட் பலங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது, ஓகேவாக இருக்குது. சுசுக்கின ஸ்விஃப்ட் கார். போன முறை வேறு ஒரு சுசுக்கின ஸ்விஃப்ட் ஒன்று போட்டிருந்தேன்னா, ஸோ கனவேர் கேட்டிருந்தேன் நீங்கள் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் KN 0033 என்ற கார், சுசுக்கி ஸ்விஃப்ட் கார், ஜப்பான் கார். ஸோ வந்திருக்கு, இங்கே இருக்குது. தேவைப்படும் பட்சத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கு, நல்ல நீட்டான ஒரு கார். வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க பிடிச்சிருந்தா. 1,40,000 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த கார் ஓடி இருக்குது. ஸோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கால CAE 8793 என்ற மைக்ரோண்ட 7 சீட்டர் ஒன்று இருக்குது. செம்ம கிராண்டான ஒரு கார் தான். இவ்வளோ போய் பார்ப்போம். இது வந்து ஒரு ஒயிட் கலரில் நல்ல கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் ஓனர் கார் தான், செம்மையாக இருக்குது. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது என்ன மாதிரின்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆமாம், ஓகே, அப்படியேதாங்க. ஒரு 7 சீட்டர். எஸ், நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக் தான், ஆட்டோ கியர் தான். ஒரு 7 சீட்டர், 7 பேர் போகக்கூடிய மாதிரியான ஒரு வாகனம் தான். மைக்ரோண்ட தான், நல்லாயிருக்கு. நல்ல ஒரு கண்டிஷனில். வேன் மாடல் தான், கிட்டத்தட்ட வேன் மாதிரி தான். ஆனால் வேன் டைப்பில் இல்லை, கார் மாதிரியான அமைப்புலாம் இது கொடுத்துருக்காங்க. 7 சீட்டர், அது நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பெரிய ஒரு வாகனம், நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. வாவ், கிராண்டை பாருங்கள், செம்ம பின்னுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு வாகனம், நல்லாயிருக்கு. 7 பேர் போகக்கூடிய மாதிரியான ஒரு குடும்பமாக எல்லோரும் போகிறது, டூர் அதில் போகிறது, இல்லை ஒரு வீட்டு தேவைக்கு அதில் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கார், நல்ல ஒரு பெரிய ஒரு வாகனம், செம்மையாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய வாகனங்கள் தான். இவ்வளோ நாள் பார்க்காத வாகனங்கள் கணக்காக பார்த்துருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1,93,271 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 1,93,200 சொச்ச கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 300 சொச்ச கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நல்ல ஒரு கார், ஃபுல் ஆப்ஷன் கார் தான். இதில் ஆட்டோ கியர் தான் கொடுத்துருக்காங்க. 7 சீட்டர், 7 பேர் போகக்கூடிய மாதிரியான வசதியோட நல்ல நீட்டான அழகான ஒரு காராக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்கன்னா வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இங்கே இது வந்து HM கார் சேல்ஸில் இருக்குது. இந்த கார் வந்து கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. CAE 8793 என்ற 7 சீட்டர் வந்து இங்கே நிற்கிது. ஸோ இந்த கார் வந்து
85 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ஸோ வாங்க போகிறீங்க பார்க்க போகிறீங்கண்டா இங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். இது கதைக்க போகிறீங்க தேவைப்படுதுண்டா உங்களோட காண்டாக்ட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு செம்மையான ஒரு கார், நல்ல ஒரு கிராண்டான ஒரு காராக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. நல்லாயிருக்கு. எல்லா வாகனங்களும் அவ்வளோ நேரம் பார்த்து எல்லாமே நல்ல பெரிய வாகனங்கள், பென்ஸ், லேண்ட் க்ரூசர், சுசுகி ஸ்விஃப்ட், மற்றது வெசல் அண்டு எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த கார் நல்ல ஒரு பெரிய ஒரு கார், விலையிலும் ஓகேவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இது ஒரு டீசல் வாகனம். ஸோ இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாட்டில் நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் டீசல் வாகனங்கள் எதுவும் தேடுறீங்க ஏண்டா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு, வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இங்கால சுசுக்கி கம்பெனின்ற வடி ஒன்று இருக்குது, படி ஒன்று நிற்கிது. சுசுக்கின்ற வட்டா மாதிரி வந்து DI 3618 என்ற இந்த வாகனம் ஒன்று நிற்கிது. இது வந்து 2026 தான் ரெஜிஸ்ட்ரேஷன். 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வாகனம். நல்லாயிருக்கு. இது வந்து டாட்டாண்ட வட்டா டைப்லாம் ஃபுல்லாக வட்டா மாதிரியான ஒரு அமைப்பு தான். சாமானில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு, அதுக்கு அந்த வேன் சேல் செய்கிறாக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், டயர் வளங்களும் ஓகே தான். 70-80 வீதம் நல்லாயிருக்கு. எஸ், 80-ல் 90 வீதமே நல்லாயிருக்கு. எல்லா டயர்களும் நல்லாயிருக்கு. இது சுசுக்கின்ற ஜப்பான் வாகனவனுடைய ஜப்பான் வாகனவனுடைய ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜப்பான் கார்கள் கூடுதலாக தரமான ஒரு வாகனமாக தானே இருக்கும். ஸோ நல்ல ஒரு கார், நல்ல ஒரு வாகனம். ஸோ இது சுசுக்கின்ற படி DAI 3618 என்ற இந்த வட்டாவும் இங்கே நிற்கிது. அப்படியே உள்ள போய் பார்ப்போம். எஸ், நார்மலான ஒரு டாட்டாண்ட வட்டா மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்குது. நல்லாயிருக்கு. எஸ், ஓகே. இது வந்து சுசுக்கியில் இந்த நம்பர் பிளேட் தான் அட்ராக்டிவாக இருக்குது. DAI 3618 நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 53,50,000 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க பார்க்க போகிறீங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். விலைகள் கதைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ தேவைப்படும் பட்சத்தில் வந்து பார்த்து பேசி கதைச்சி கொள்ளுங்க. இங்கால ஒரு ஜீப் ஒன்று நிற்கிது. சும்மா தரமான கெத்தான ஒரு ஜீப் ஒன்று நிற்கிது. 50 ஸ்ரீ 3986 என்ற ஜீப் ஒன்று நிற்கிது. மிட்சுபிஷின்ற ஒரிஜினல் ஜப்பான் ஜீப் US ஆர்மி. நல்ல ஒரு ஆஷ் கருப்பு அப்படியே மிக்ஸான ஒரு கலரில். இதில் பார்க்கவே அவ்வளோ கெத்தாக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இந்த கெத்துக்கு தரமான ஒரு வாகனம், செம்மையாக இருக்குது. மிட்சுபிஷி கம்பெனியாண்ட ஜீப் ஒன்று. இது ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாமே மாடிஃபை பண்ண ஜீப் தான். புது டயர்கள் எல்லாமே புது டயர், 4 டயருமே புது டயர். செம்மையாக இருக்குதா? வா, உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. மலை ஏறுற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஓகே, ஆமாம், ஐயோ ஓவா இருக்க கெத்தாக தான் பாருங்க, நல்லாயிருக்கு. இது வந்து மிட்சுபிஷின்ற ஜீப் மாடல் உண்டு. ஜீப் நல்லாயிருக்கு. இதில் ஒரு 2-4 பேர் டூர் போகிறதுக்கான செம்மையான ஒரு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோட்டில் ஓடுறதுக்கு, பள்ளந்துட்டி அதில் ஓடுறதுக்கு செம்மையான ஒரு வாகனம். ஜீப் பண்ணாலும் கூடுதலாக அதுக்காக யூஸ் பண்ணுறது ஒரு கெத்துக்கான ஒரு வாகனம். நல்லாயிருக்கு. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஃபுல் ஒர்க்கிங் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ 4 டயரும் புதுசு. நீங்கள் வந்து பார்த்து வாங்க போகிறீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஜீப் அதில் விரும்புகிறாக்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாகனம். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்து பேசி பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலையில் கலைச்சி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு வாகனம், நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்க வாகனம். நல்லாயிருக்கு. அந்த ஜீப் லவ்வர்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. எனக்கும் கெத்தாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. இது வந்து 32-9814 என்ற இன்னொரு ஆர்மி ஜீப் உண்டு. சேம் அதே மாதிரி தான், பட் கலர்ஸ் மட்டும் வித்தியாசம். பின்னுக்கு ஃபுல்லாகவே திறந்துருக்கு. அது ஃபுல்லாக மூடி இருந்தது, அது ஃபுல்லாக திறந்துருக்க மாதிரியான ஒரு அமைப்பு தான். நல்லாயிருக்கு. ஆர்மி ஜீப் தான். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பானுண்டு. மோடிஃபை பண்ணியிருக்காங்க, கணக்காக மோடிஃபை பண்ணியிருக்காங்க. ரன்னிங் இன்ஜின் குட் கண்டிஷனில் இருக்குது. இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 37 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ஜீப் அதில் வாங்க போகிறீங்க பார்க்க போகிறீங்கன்னா வந்தீங்க எடுத்துக்கொள்ளலாம். 2 நிற்கிது. செம கெத்தான வாகனம். 2 நிற்கிது ஜீப். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல கலர், ஆர்மி கலரில் இந்த ஜீப் இருக்குது. ஸோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது 37 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இது வந்து 40 லட்சம் ரூபா ஜீப். இது 37 லட்சம் ரூபா ஜீப்.
நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஜீப் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கண்டிஷனில் நீட்டான ஒரு வாகனம், பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. 64-4006 என்ற ஒரு பஜ்ரோண்ட ஜீப் ஒன்று நிற்கிது. அசமையான ஒரு கண்டிஷனில் ஆஷ் கலரில் கெத்தான ஒரு வாகனமாக இருக்குது. நல்லா இருக்குது, பெரிய ஒரு வாகனம். இங்கே நாங்கள் பார்த்த கூடுதலான வாகனங்கள் எல்லாமே பெரிய பிரம்மாண்டமான வாகனங்களாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பஜ்ரோ ஒன்று நிற்கிது. இதுவும் லொக்கில் இருக்கா? இதுதான் இந்த பஜ்ரோவோட இன்டீரியர். கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு மேலே போகலாம் போல இருக்கு. நான் 5-6 பேர் போகலாம். பின்னுக்கு ஒரு 2 பேர் போகக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு 2 பேர் இல்லை 4 பேர், கிட்டத்தட்ட 6 பேர் போகக்கூடிய மாதிரியான ஒரு பஜ்ரோ தான். நல்லாயிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 1,94,000 கிலோமீட்டர் ஓடின பஜ்ரோ, மிட்சுபிஷியோட பஜ்ரோ வந்து நல்லாயிருக்கு. இன்னும் முன்னுக்கு ஸ்க்ரீன்லாம் தெரியுது. ஓ, இதில் கேமராப்பா இங்கே. வா, நல்லா இருக்கே. இதில் முன் கேமரா எல்லாம் இருக்குது. இது புதுசாக இருக்குது, நல்லாயிருக்கு. வா, செம்மையாக இருக்குது. இதில் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. என்னது புதுசாலாம் இருக்குது இதில். வா, செம்மையாக இருக்குது. இதில் ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. செம்மையாக இருக்குது. வா, குளிராக இருக்குது. இந்த வகைக்கு நல்லாயிருக்கு. MP3 பிளேயர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1,94,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஓட்டோ தான். ஸோ நல்ல ஒரு கார், நல்ல ஒரு ஜீப் மாடலில் இருக்க கார் தான் இது, பஜ்ரோ தானே. ஸோ செம்மையான ஒரு கெத்தான ஒரு வாகனம். சன்ரூஃபோடு இருக்குது இந்த வாகனத்தின். நல்லாயிருக்கு. டயர் வளங்கள் எல்லாமே நல்ல நீட்டாக இருக்குது. அலோவீல் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அலோவீல் இருக்குது. நல்லாயிருக்கு இந்த காரும். எல்லாமே செம்ம பிரம்மாண்டமாக நல்லாயிருக்கு. விலைகளை நீங்கள் பார்த்து வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதோட விலை வந்து 1,30,00,000 ரூபாய் சொல்கிறாங்க. பஜ்ரோ ஒன்று பார்க்குறீங்க அண்டா இந்த வாகனத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டபுள் கலர் தான். நல்லாயிருக்கு. ஒரு ஆஷ் அண்ட் ப்ளூ கலரில் இருக்க இந்த பஜ்ரோ சும்மா கிராண்டான பெரிய ஒரு வாகனம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்கன்னா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து 1,30,00,000 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலைகள் கழிச்சு கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே இங்கே யாழ்ப்பாணம் பெட்ரோல் ரோட்டில் இருக்க ஆனப்பந்தி ஜஃப்னா என்ற HM பிரதர்ஸ் கார் சேல்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லா கார்களும் பார்த்துருந்தாங்க. பெரும்பாலும் இருந்த எல்லா கார்கள், ஜீப்புகள் எல்லாம் பார்த்துருந்தாங்க. பென்ஸ் பார்த்துருந்தாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. எல்லாம் பிரம்மாண்டமான கார்கள் எல்லாமே இருக்குது. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இது வந்து HM கார் சேல்ஸ், பெட்ரோல் ரோட்டில் ஆனைப்பந்தியில் இருக்க, யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தியில் தான் இவங்களோட ஷோரூம் இருக்குது. எல்லா பிரம்மாண்டமான கார்களும், லேண்ட் க்ரூசர் இருக்குது, பென்ஸ் இருக்குது, நாங்கள் ரிசல்ட் பார்த்துனாங்க, மற்றது பஜ்ரோ இருக்குது. எல்லாமே எக்கச்சக்க கார்கள், செம்மையான கார்கள், ஜீப் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேரடியாக வந்தீங்கன்னா கண்டிஷனில் பார்த்து விலைகளை கழிச்சு பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பெட்ரோல் கார்கள், டீசல் கார்கள் எல்லா வாகனமுமே இங்கே இருக்குது. பிடிச்சிருந்தா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இதை மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. ஓகே, பாய்.